உங்க குழந்தைகளுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும் போது ரொம்ப கவனமா கொடுங்க. ரீசெண்டா நாங்க ஷாப்பிங் போகும்போது கூட ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. அது எக்ஸ்பைரி ஆயிருச்சா அது வந்து வேற எதுவும் டேமேஜ் ஆயிடுச்சான்னு நாங்க வந்து மெயில் போட்டு அதை செக் பண்ணோம். அதுக்கு உண்டான இதை நாங்க ரெக்கவர் பண்ணிக்கிட்டோம். நான் இப்ப என்ன விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப குழந்தைங்க வந்து விளையாட்டா கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிருவாங்க, இல்ல வந்து அவங்க ரொம்ப விளையாட்டா அப்படியே யாருக்காவது கொடுத்துருவாங்க. சோ இதனால நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க குழந்தைங்களுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கும் போது அதை செக் பண்ணுங்க. அது சீல்ட் ஆயிருக்கா இல்ல வந்து அந்த சீல்டு ஓபன் ஆயிருக்கா அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி கொடுங்க. நீங்களும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கும் போது ரொம்ப கவனமா கொடுங்க. புதுசா நீங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறீங்க அப்படின்னா அது அதாவது ஒரு டிஃப்ரெண்டா டேஸ்டா இருக்கு அப்படின்னா அது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்ட்டையாவது நீங்க கேளுங்க, இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும், இப்படிதான் இருக்குமா இல்ல டிஃப்ரெண்டா ஏதாவது டேஸ்டா இருக்குமான்னு நீங்க இது கவனமா நீங்க வந்து அதை இது பண்ணுங்க. ஏன் அப்படின்னா இது உங்க உடல்ல வந்து ஃபுட் பாய்சனுக்கு பாதிப்புக்கு உங்களை தள்ளிடும். சோ நீங்க இந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும் போது புதுசா ஏதாச்சும் டிஷ் சாப்பிடும் போது ரொம்ப கவனமா இருங்க. இது உங்க உடலுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி ஏதாவது பாதிப்பா இருந்துச்சுன்னா அது சம்பந்தப்பட்ட கடைக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது மாதிரி டவுட்ஸ் ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்க எங்களை கான்டாக்ட் பண்ணலாம்.